ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சம்மருக்கு ஏற்ற மலாய் குல்ஃபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 3 பொருட்களை வச்சு ரொம்பவே சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு மலாய் குல்ஃபி செய்கிறதுக்கு நம்ம பால்கோவா ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு பால், இதோட ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை, இது 3ஐயும் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா திக்காகி வரணும். நார்மலாக நம்ம பால்கோவா பால் பவுடர் வச்சு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தாங்க. இது வந்து நல்லா திக்காகி வரணும், வானலில் ஒட்டாத அந்த அளவு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம செய்யாமல் நார்மலாக கூட மலாய் மாதிரி பண்ணி கூட பண்ணலாம். ஆனால் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், மலாய் வந்து பால்கோவா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி திக்காக வந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும், ரொம்ப திக்காகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்தது நம்ம பாலை காய்ச்சி நல்லா திக்காக மலாய் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டுங்க. அதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கோம். 1 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 லிட்டர் அளவு பால் சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த வர்ற ஆடையை வந்து நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்மளோட பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சி வரணும். ஒரு 50% நல்லா காயணும். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கி வருது. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதே போல் நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. 1 லிட்டர் பாலில் நமக்கு ஒரு 8லேருந்து 9 குல்ஃபி கிட்ட செய்யலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பால் வந்து ஒரு 30 to 40% வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஆடையெல்லாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம பால் கோவாவும் சேர்க்குறோம், அதுலேயும் ஸ்வீட் இருக்குது அப்படின்றனால நான் 1/2 கப் சேர்க்குறேன். நீங்கள் அது செய்யலை அப்படின்னா இதில் வந்து 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்கோவாவை இந்த மாதிரி ஸ்பூனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம சூட்டில் சேர்க்கும்போது இது வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பயப்பட தேவையில்ல, கெட்டியாகவே இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த பால்கோவாவை வந்து அந்த பாலில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கரைஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கரைஞ்சி க்ரீமியாக ஆகும். பால் நல்லா சுண்ட காயும். மறுபடியும் இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இருந்த கன்சிஸ்டன்சியை விட இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நமக்கு பாதிக்கு பாதியாக குறைஞ்சிடுச்சு. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர், நல்லா பொடியாக நறுக்குன நட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா இதை வந்து நல்லா பொடியாக நறுக்கி ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சைடெல்லாம் எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா மலாய் வந்து நல்லா திக்காக கிடைக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா க்ரீமியாக கொஞ்சம் திக்காக இருக்கணும். சூப்பரான குல்ஃபி மலாய் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ இங்கே நல்லா ஆறிடுச்சு. வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம குல்ஃபி மோடில் ஊற்றி எடுத்துடலாம். உங்கள் கிட்ட குல்ஃபி மோடு இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாஸில் கூட செய்யலாம். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற குல்ஃபி மோடில் வந்து நம்மளோட மிக்ஸை வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது 6லையுமே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு பாலித்தீன் கவர் கூட வச்சு ரேப் பண்ணிக்கலாம். இல்லை மோல்டோட மூடி இருந்ததுன்னா கூட அதை கூட ரேப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு குச்சி சொருவிக்கலாம். குல்ஃபி குச்சி இல்லை ஐஸ் குச்சி எது வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதை வந்து நடுவில் சென்டரில் வந்து பிக் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா குத்தி விட்டுட்டு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கப்புறம், இல்லைனா ஓவர் நைட் வச்சு எடுத்துக்கோங்க. மோல்டு இல்லாதவங்க இப்போ நம்ம கிளாஸில் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் நான். அதில் நம்மளோட மிக்சரை ஊற்றிட்டு இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் இல்லைனா பாலித்தீன் பேப்பர் போட்டு நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவுலையும் ஒரு குச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா செட் பண்ணிக்கோங்க. இதையும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் இல்லது நைட்டு வந்து செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு ஓவர் நைட் செட் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக நல்லா செட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாய்ச்சா கூட நமக்கு வரக்கூடாது. இதை டீமோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நார்மல் வாட்டரில் 1 நிமிஷம் வச்சுக்கோங்க. இது நல்லா டீமோல்ட் ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து டிமோல்ட் பண்ணி எடுத்துடலாம்.
இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விட்டு எடுங்க, இல்லை லைட்டாக நைஃபால் எடுத்து விட்டுட்டு எடுத்தாலே நம்மளோட குல்ஃபி வந்து சூப்பராக வந்துடும். பாருங்கள் நல்லா அவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குது. ரொம்பவே சூப்பரான மலாய் குல்ஃபி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.